السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر. وقال أيضا: إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام العشر، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அண்ணன் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அறிந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் வந்து கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கை எடுத்து நடக்குமாறு எழுதியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்து இருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசை செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1445 ஆண்டின் துல்கஅதா மாதத்தின் இறுதி ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலங்களில் பல ஏற்றத்தாழ்வுகளை வைத்திருக்கிறார். சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள், முன்னைய இறைநேசர்கள் 3 வகையான 10 தினங்களை மதித்து சிரேஷ்டமான அமல்களை செய்வார்கள். வருடத்திலே 3 10 தினங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் ரமலானுடைய இறுதி 10. அடுத்ததாக துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10. மூன்றாவதாக முஹர்ரமுடைய முதல் 10. எது இதிலே சிறந்தது? 3ம் சமமான அந்தஸ்துள்ளதா அல்லது வித்தியாசம் இருக்கிறதா என்று இமாம்கள் ஆய்வு செய்து எடுத்த முடிவுதான், இரவுகளில் சிறந்தது ரமலானுடைய இறுதி 10 இரவுகள், பகல்களிலே சிறந்தது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10, அதற்கு அடுத்த அந்தஸ்து முஹர்ரம் மாதத்துடைய முதல் 10. அந்த அமைப்பில் கண்ணியமானவர்களே, இன்று மாலை துல்ஹஜ் மாதத்துக்குரிய பிறை பார்க்கிறோம். பிறை தென்படுமானால் இன்று மகரிப் முதல் துல்ஹஜ்ஜுடைய அந்த முதலாவது பிறையை நாம் ஆரம்பிப்போம். 9வது நாள் நமக்கு அரபா தினம், 10ஆம் நாள் பெருநாள் தினம் என்று நம்முடைய அமல்கள் தொடரும். இந்த தினங்களோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான சில விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எனவே விழிப்புணர்ச்சியோடு, உற்சாகத்தோடு, கொஞ்சம் தூக்கங்களை தியாகம் செய்து பேசப்படுகின்ற விடயங்களை செவிமடுத்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்ஷா அல்லாஹ் பயனுள்ள விடயங்களை என் மூலம் அல்லாஹ் பேச வைப்பார். அன்பானவர்களே, அல்லாஹ் சத்தியம் செய்கின்ற காலங்களில் ஒன்றுதான் வலையாலின் ஆஷர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக,
10 இரவுகள் என்றால் இந்த 10 நாட்கள் மீது சத்தியமாக. துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள். அன்பானவர்களே, இஸ்லாத்துடைய கடமைகள் ஏனைய எந்த காலத்தை எடுத்துக்கொண்டாலும் 5 கடமைகளில் 4ஐத்தான் நம்மால் செய்ய முடியும். கலிமா சொல்லி இருக்கிறோம், சொல்லுகிறோம், நோன்பு, அதே போன்று அவரவர்களுடைய ஜக்காத்துகள் வருகின்ற காலத்திலே ஜக்காத்து கொடுப்போம். 5 கடமைகளையும் அடியார்கள் செய்கின்ற ஒரே ஒரு மாதம் அது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். வேறு எந்த காலத்திலும் யாரும் ஹஜ் செய்ய முடியாது. உம்ரா இருக்கிறது. எனவே 5 கடமைகளும் ஒன்றரை இணைந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் மக்களால் நிறைவேற்றப்படுகின்ற அந்த நாட்களை உள்ளடக்கியதனால் இந்த 10க்கு தனிச்சிறப்பு உண்டு. அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதுக்கு நான் ஒரு விடயத்தை சொல்லி பிரதானமான விடயங்களை நான் தொடர்கிறேன். சிலர் இருக்கிறார்கள், கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், இன்னும் ஹஜ் முடிக்கவில்லை. 5 கடை இருக்கிறது, 10 பிரான்ச் இருக்கிறது, நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணி இருக்கிறது. பணம் வரும் பொழுதெல்லாம் காணி வாங்கி போடுவது, வாகனம் வாங்கி போடுவது, வீடு கட்டுவது, பிரான்ச் திறப்பது. 10 வருடங்களாக கோடீஸ்வரராக இருக்கிறார், அவர் ஹஜ் செய்யவில்லை. சிலர் இருக்கிறார்கள் உம்ராவோடு மாத்திரம் திருக்கிக் கொள்வது. ரமலானிலே ஒரு உம்ரா செய்தால் நபி அவர்களோடு ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். அந்த நன்மை கிடைப்பதனால் கடமை நீங்காது. பயங்கரமான எச்சரிக்கை இருக்கிறது. அவர் உலகத்தில் எந்த அந்தஸ்துள்ளவராக இருக்கலாம், எத்தனை பட்டங்களை வகிக்கலாம், எத்தனை பதவிகளை வகிக்கலாம், எவ்வளவு ஒரு பொருட்களுக்கு சொந்தக்கார அவர் நாட்டிலே உலகத்திலே தலை சிறந்த செல்வந்தர் பட்டியலிலே இடம் பெறலாம். ஹஜ்ஜை அவர் செய்ய முனையாத பொழுது, அதற்கு முயற்சி செய்யாத பொழுது, ஹஜ்ஜை செய்யாமல் மௌத்தாகினால் நபி அவர்கள் சொன்னது, யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ அவன் சாகட்டும். அவன் மௌத்தாகட்டும் என்று கூட கண்ணியமாக சொல்லக்கூடாது, சாகட்டும். அப்படிப்பட்ட ஹஜ்ஜில் சில்லும் முன்னு செய்யக்கூடியவர்கள் வார வருடம் இந்த நேரத்திலே மக்கா அல்லது மதீனாவில் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவான் ஆகும். அன்பானவர்களே, இந்த நாட்களுடைய சிறப்புகளை முதலாக முன்வைக்கிறேன். இந்த நாளில் நடக்கின்ற அமல்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட்டேன். முதலாவது, பிறை கண்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ரிவாயத், கான யஸூமு திஸ்அதில் ஹஜ்ஜா, நபி அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 9 நாட்களும் நோன்பு நோட்பார்கள். 9 நாட்கள், 10வது நாள் பெருநாள். 9 தினங்கள் நபி அவர்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். முடியுமானவர்கள் அந்த நோன்பிலே பங்கெடுத்து அதை பின்பற்றி நபி அவர்கள் செய்த அமலுக்கு ஒப்பாக நம்முடைய இந்த நாட்களை கழிப்போம். அதுக்கு அடுத்த கட்டமாக அரபாவுடைய நாள். அது நமக்கு பிறை 9 தான் அரபா. இந்த 9 தினங்களும் பிடிக்கின்றவர்கள் நம்முடைய 8 பிடித்தாலும் அங்கு 9 அரபாவுடைய தினமாக இருந்தாலும் அது அதிலும் சேரும். ஆனா கண்ணியமானவர்களே, பிறை 9வது நாள் தான் அரபாவுடைய தினமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதிலே நாங்கள் தடுமாறிக்கொள்ள தேவையில்லை. என்றாலும் நாம் 8ஐயும் பிடிப்போம், அது நபியவர்கள் பிடித்த நோன்பிலும் சேரும். சரி, அதுதான் அரபாவா, அதிலும் சேரும். நம்முடைய 9வது நாளும் பிடிப்போம். அரபாவுடைய நோன்பு, அஹ்தஸிபு இன்தல்லாஹ் ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வ ஸனத்தல்லதி பஅதஹு. அஸ்ஸனத்தல்லதி, இந்த வருடம் அதுக்கு முந்தைய வருடம் பாவங்களுக்கு குற்ற பரிகாரம். அதாவது இப்பொழுது நாம் முடிக்கின்ற வருடம், இந்த 1445ஆம் வருடம், 1444வது வருடம், அந்த வருடமும் பிடித்திருப்போம், அதிலும் சேரும், பின்னாலும் சேரும். 2 நோன்புகள் இணைகின்ற பொழுதோ 2 பாக்கியங்களும் 2இல் 1ஆவது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அந்த பாவ மன்னிப்பை நமக்கு தருவான். எனவே பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற அந்த அரபாவுடைய தினம் நோன்பிலும் கவனம் செலுத்துவோம். அடுத்த கண்ணியமானவர்களே,
நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆன் வசனத்தை விளங்கப்படுத்திவிட்டேன். முன்பகுதியை ஃபஜ்ர் மீது சத்தியமாக, இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபை வல் வத்ர், இரட்டை நாள் ஒற்றை நாள். இரட்டை நாள் 8ஆம் நாள். 8ஆம் நாள் அதாவது ஹஜ்ஜுடைய அமலை ஹாஜிகள் ஆரம்பிக்கின்ற நாள். யௌமுத் தர்வியா, அரஃபாவுக்கு முந்தைய நாள். அவர்களுடைய அந்த அந்த ஹஜ்ஜுடைய நாளை நியத்து வைத்து இஹ்ராமோடு ஆரம்பிக்கின்ற நாள் அல்லது பெருநாளுடைய 10வது நாள் இரட்டை நாள். வல் வத்ர், அரஃபாவுடைய தினம். எனவே அரஃபாவுடைய தினமும் அல்லாஹ் சத்தியம் செய்த மிக உன்னதமான தினம். அல்லாஹ் சத்தியம் செய்து சிறப்பித்த ஒரு தினம் என்பதையும் மனதிலே கொள்ள வேண்டும். அரஃபாவுக்கு அரஃபா என்று என் பெயர் வந்தது. அரஃபா என்றால் அறிமுகம், புரிந்துணர்வு, அறிமுகம் ஆய்கொள்ளுதல். நீங்க நாட்டில் சந்தித்து ஒருவருக்கொரு என்ன நெருக்கமான ஐக்கிய உண்ணியத்தை ஏற்படுத்திக் கொள்வது என்ற கருத்து. பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதிகமான இமாம்கள் முதன்மைப்படுத்துகின்ற கருத்துதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சுவர்க்கத்திலிருந்து அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏற்பாடின்படி பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பெரும்பாலும் ஜித்தாவுடைய பகுதி, சவுதியுடைய அந்த ஹிஜாஸுடைய பகுதியில் இறங்கினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அது வரலாற்றிலும் தஃப்சீர் கிதாபுகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய நாட்டில் அந்த மலையில் தான் அவர்களுடைய கால் பதித்தது. எனவே 2 பேரும் ஒருவர் தேடி தேடி அலைந்து 2 பேரும் சந்தித்துக் கொண்ட இடம்தான், அறிமுகமாகிக் கொண்ட இடம்தான் அரஃபாவுடைய மைதானம். அந்த இடம் அந்த மலை என்பதாகவும் வரலாற்றிலே கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அடுத்தது சஹாபாக்கள் என்னென்ன அமல்கள் செய்வார்கள் என்பதை சொல்ல முன்னால் இந்த நாட்களுடைய சிறப்பு. நாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நல்லமல் செய்வதற்கு மிக உவப்பான தினங்கள், நல்லமல்கள் செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு மிக பிடிப்பான தினங்கள் இந்த தினங்களை விட வேறு தினங்கள் கிடையாது. மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷர் மின் அஷ்ரி ஹாதிஹி மின் அஷ்ரி தில் ஹிஜ்ஜா, பல வார்த்தைகள் வந்திருக்கின்றன. துல் ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 தினங்களிலும் அமல்கள் செய்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அல்லாஹ் மிக விருப்பத்தோடு அடியார்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்கிறான். அஃதலு ஐயாமி துன்யா ஐயாமுல் ஐயாமு அஷ்ரி தில் ஹிஜ்ஜா, உலகத்திலே மக்கள் வாழ்கின்ற நாட்களில், கடந்து செல்கின்ற நாட்களில், சூரியன் உதித்து மறைகின்ற நாட்களில் மிக சிறந்த நாட்கள் துல் ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள். அஸ்கா ஐயாம், பரிசுத்தமான தூய்மையான நன்மைகளுடைய கூலிகளை வளர்த்து அல்லாஹ்விடத்திலே பெருக்கிக் கொடுக்கின்ற அப்படியான நாளும் இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய நாள். சிறந்த நாள், தூய்மையான நாள், நன்மைகளை வளர்க்கின்ற நாள், பரிசுத்தமான நாள், அல்லாஹ்வுக்கு மிக பிடிப்பான நாள் என்று பல சிறப்புகளை உள்ளடக்கிய நாட்களை தான் நாம் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, கேட்கப்பட்டது அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட சிறந்ததா? அமல்கள் செய்வது அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதை விட சிறந்ததா? சொன்னார்களாம். ஆனால் ஒருவர் போகிறார், திரும்பி வரவில்லை, அவர் ஷஹீதாகிறார், அவர் தன்னை அப்படி அர்ப்பணம் செய்கிறார், அவர் அந்த போரிலிருந்து திரும்பவில்லை, அவர் தனிச்சிறப்புள்ளவர், அவர் ஷஹீத். ஆனால் அது அல்லாத ஏனையவர்கள் போருக்கு செல்கிறார்கள், வருகிறார்களே, அதை விட இந்த நாட்களில் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற நல்ல அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்கும். அப்படிப்பட்ட சிறந்த நாட்களைத்தான் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக நபியவர்களுடைய அமல்களில் ஒரு 2 விடயங்களை சொல்லிவிட்டேன். நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலங்களிலே செய்ய சொன்ன சொல் ரீதியான, செயல் ரீதியான அமல்கள் சொன்னார்கள். فَأَكْثِرُوا فِيهِنَّ مِنَ التَّحْمِيدِ அல்லது من التهليل والتسبيح والتحميد, இதிலே அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள்,
அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள், வத்தக்பீர் அதுவும் வந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ர்களை அதிகம் அதிகம் சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த நாட்களில் நம்முடைய நாவு எப்பொழுதுமே திக்ரிலே கிடைக்க வேண்டும். அதற்காக இந்த வார்த்தைகள் நபி அவர்கள் மூலம் நமக்கு கற்றுத் தரப்பட்டிருக்கின்றன. இந்த திக்ர்கள் சாதாரணமான திக்ர் அல்ல, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு இணைகின்ற ஒரு திக்ர். எப்படி நபிமார்களை சந்தித்த அந்த பயணத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நபியவர்கள் சந்திக்கும் பொழுது பைத்துல் மாமூர் சொல்லக்கூடிய காபாவுக்கு நேராக கீழ்வானில் இருக்கின்ற மலக்குமார்கள், நாம் எப்படி தவாப் செய்கிறோமோ காபாவை, காபாவுக்குள் சென்று இபாதத் செய்கிறோமோ அதுபோல மலக்குமார்கள் இபாதத் செய்கின்ற ஒரு விசாலமான அல்லாஹ்வுடைய ஒரு புனித ஸ்தலம் தான் பைத்துல் மாமூர். பைத்துல் மாமூர் என்றாலே எந்த நேரமும் அமல்களால் செழிப்பாக்கப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய தேவாலயம். அந்த பைத்துல் மாமூரை சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் அந்த பைத்துல் மாமூருக்குள் சென்று கொண்டே இருப்பார்களாம். ஒரு மலக்கிற்கு அவருடைய ஆயுளில் ஒரு தடவை தான் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அல்லது சென்ற மலக்குமார்கள் திரும்பி வருவதில்லை, உள்ளேதான் இருப்பார்கள் என்ற கருத்தும் இருக்கிறது. அவ்வளவு விசாலமான ஒரு புனித ஸ்தலம். அதில் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள், சந்திக்கிறார்கள் நபி அவர்களை. கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு சமுதாயம் தான் நாம். அவர்களை பற்றி அதிகம் பேசப்படுகின்ற காலம். அவர்கள் நமக்கு நபியோடம் அக்கறை உம்மத்தக மின்னிய சலாம், உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு சமுதாயத்துக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள், வஅலைஹிமா அஸ்ஸலாம் என்று நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். நம்முடைய நபியவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சலாம் உண்டாகட்டும். வஅலைஹிமா அஸ்ஸலாம், சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்களாம், சொர்க்கம் இருக்கிறது, அது மிகவும் மிருதுவான தையிபத்து துர்பா அஸ்பத்துல் மா வைனஹா லக்யான் சொன்னார்களாம். 3 விடயம். சொர்க்கம் நல்ல மிருதுவான பூமி உள்ள, அதிகமான வேட்ட நிலங்கள் உள்ள பூமி. அதாவது எந்த மரத்தை நாட்டினாலும் எதை விதைத்தாலும் முளைக்கின்ற அப்படியான ஒரு பூமி. மதுரமான நீருள்ள நல்ல நிலம். அது அதிகமாக வெறுமையான நிலங்கள் இருக்கின்றன சொர்க்கத்திலே. வேற்று நிலங்கள் அதிகம். உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள், உலகத்திலே வாழும் பொழுது சுவர்க்கத்திலே மரங்களை நாட்டிக்கொள்ள சொல்லுங்கள். அந்த மரங்கள் எதுவென்று நபி அவர்கள் கேட்ட பொழுதோ சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இவைகள் ஒவ்வொன்றும் சுவர்க்கத்திலே மரங்கள் நாட்டப்படுவதற்கு ஈடான திக்ர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்று தந்த அப்படியான இந்த திக்கரோடும் சம்பந்தப்படுகிறது. அதிகமாக இந்த திக்கரை சொல்வோம். முக்கியமான சஹாபாக்களில் பிரபலியமான அபூ ஹுரைரா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் தக்பீர், இந்த காலங்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை கண்டது முதல் ஒரு வகையான தக்பீர் ஆரம்பிக்கிறது. தக்பீர் கால நேரம் குறிப்பிடப்படாத ஒரு வகை, கால நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு வகை. 2 வகையான தக்பீர்கள் இருக்கின்றன. 2வது வகை தக்பீர் அரஃபாவுடைய 9வது நாள் ஃபஜ்ரோடு ஆரம்பிக்கிறது. எல்லோரும் சேர்ந்து தொடர்ந்து 5 நாட்களுக்கு சொல்வோம். 9 முதல் 13 அசர் தொழுகை வரைக்கும், அசருக்கு பின்னாலும் சொல்வோம். அசர் தொழுகை 13வது நாள், அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய 13வது நாள் அசர் தொழுகைக்கு பின்னால் அந்த தக்பீர் மகரிப் வரைக்கும் நாம் சொல்வோம். அசருக்கு பின்னால் சூரியன் மறையும் வரைக்கும் அந்த தக்பீர் தொடரும். தொடர்ந்து 5 நாட்கள். ஆனால் மொத்தமாக 13 நாட்களுடைய தக்பீர் இருக்கிறது. அது எல்லா இடங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், அனுமதிக்கப்பட்ட எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொருவரும் தக்பீர் சொல்வது. அது வரையறையற்ற, நேரம் குறிப்பிடப்படாத பொதுவான தக்பீர். அபூ ஹுரைரா, அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் எந்த அளவு தக்பீருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், பஜாரிலே செல்கின்ற பொழுது அங்கே நிலைமைகளை அனுசரிக்க வேண்டும், அதிகமான சத்தங்களை போடக்கூடாது. அங்கே தனியாக முஸ்லிம்கள் 100க்கு 100 இருந்த அந்த சூழ்நிலையிலே தக்பீரை சத்தமாக சொல்வார்களாம். அவர்களோடு சேர்ந்து மக்களும் தக்பீர் சொல்வார்களாம். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த ஆரம்ப நாள் முதல்
எனவே எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தக்பீரையும் அதிகமாக நாம் இந்த பெருநாளுடைய தக்பீரிலே முன்பகுதியை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு நபியருடைய ஹதீஸை அதிகம் அறிவித்த சஹாபாக்கள் இருவர், நபியருடைய வாழ்க்கை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மிகவும் உன்னிப்பாக அவதானித்த 2 சஹாபாக்களுடைய அமல் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. அதே போல கண்ணியமானவர்களே, அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களுடைய ஒரு அமல், ஏனைய சில சஹாபாக்கள் அதே போல அதிகமான இமாம்கள் மேலைகளுடைய அமலும் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமான நெருக்கமான நபியவர்களை சின்ன வயதிலிருந்து மிகவும் நபியுடைய ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக பின்பற்றிய அந்த சஹாபியுடைய அமலை அவருடைய கருத்தை சொல்கிறார்கள். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள் இரவு வணக்கங்களிலும் ஈடுபடுங்கள். அவர்கள் இரவு வணக்கங்களில் ஈடுபடுவார்களாம். உடம்பு பலகீனமாகுகின்ற வரை இபாதத் செய்து இரவு வணக்கங்களிலே குர்ஆன் திலாவத், தஸ்பீஹ், இஸ்திக்பார், துஆ இவைகளிலே ஈடுபட்டு தனக்கு இயலாமை பலகீனம் வந்து இயலாமல் ஆகுகின்ற அளவுக்கு அவர்கள் அமல்களில் ஈடுபடுவார்களாம். சொல்வார்களாம் மக்களுக்கு, இரவிலே உங்களுடைய லாம்புகளை, விளக்குகளை, உங்களுடைய வெளிச்சங்களை நோக்க வேண்டாம், இரவு விழித்து நீங்கள் இந்த நாட்களிலே அமல் செய்யுங்கள் என்று துல்ஹிஜ்ஜாவுடைய இரவு இபாதத்தையும் சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் செய்யாத ஒன்றை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பது உறுதி. கண்ணியமானவர்களே, இந்த நாட்களுடைய அமல்களை நான் ஞாபகப்படுத்தினேன். இப்பொழுது நடுப்பகுதியில் சில விடயங்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை நிகழ்வுகளை, சம்பவங்களை நான் இங்கு சொல்ல வரவில்லை, சொல்வதற்கு நேரமும் இடம் கொடுக்காது. சில வாழ்க்கை படிப்பினைகளை ஞாபகப்படுத்தி இறுதியாக உபஹையாவுடைய சில முக்கியமான விடயங்கள். உபஹையாவுடைய காலத்தை நெருங்குகிறோம். அது சம்பந்தப்பட்ட 3 வகையான விடயங்கள். உதஹையா உடைய அமல் அதோடு சம்பந்தப்பட்டது, உதஹையா கொடுக்கக்கூடியவர்களோடு சம்பந்தப்பட்டது, உதஹையாவுக்கு கொடுக்கப்படுகின்ற பிராணிகளை வியாபாரம் செய்பவர்களோடு சம்பந்தப்பட்டது, அறுக்கின்ற நபர்களோடும் சில விடயங்களை சம்பந்தப்படுத்தி நான் முடித்துக் கொள்வேன். கண்ணியமானவர்களே, அது கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம். உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. எப்படி நபி அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது, நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலும் முன்மாதிரி இருக்கிறது. மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. நபி அவர்கள் அனபகீது தாவத்தி அபி இப்ராஹிம், நான் என்னுடைய தந்தை மூதாதை முப்பாட்டன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுடைய பரக்கத். 2 பிரபலியமான குழந்தைகள். முதலாவது படிப்பினை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், குலாமுன் ஹலீம். அவருடைய வர்ணிக்கின்ற பொழுதெல்லாம் குலாமுன் ஹலீம், நல்ல நிதானமான, சகிப்புத்தன்மையுள்ள, அறிவார்ந்த, நல்ல நாகரிகமான பிள்ளை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது குலாமுன் அலீம், அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட பிள்ளை. அன்பானவர்களே, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு மறுபெயர் தான் இஸ்ராயில். பனு இஸ்ராயில் சொல்லும்போது இஸ்ராயில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர், அவர்களுடைய பரம்பரை. அதிலே ஒருவன் யஹூதா என்ற ஒருவனினூடாக சின்ன வயதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக திட்டம் தீட்டிய அவன் வாயிலாகத்தான் அப்படியே யஹூதிகள் பரவினார்கள். பொதுவாக இப்பொழுது இருக்கின்ற பனு இஸ்ராயல்களிலே நம்முடைய அந்த இஸ்லாமிய சகோதரருக்கு அநியாயம் செய்கின்ற ஒரு காரசாரமான காட்டு மிராண்டித்தனம் உள்ள ஒரு சாரர் இருக்கிறார்கள். அந்த பனு இஸ்ராயில் என்று சொல்கின்ற பொழுது அவர்களிலே பொதுவாக நம்முடைய மார்க்கத்தோடு குர்ஆனோடு ஒப்பிடும் பொழுதோ அவர்கள் வேறு மதம், அவர்கள் வேறு பகுதி, அவர்கள் நம்முடைய பரம விரோதி. கண்ணியமானவர்களே, அதிலும் யஹூதிகள் என்று சொல்லப்படக்கூடிய யஹூதா என்ற அவனுடைய தலைமுறையாக வந்தவர்கள் தான் யஹூதிகள். அவர்கள் பனு இஸ்ராயலில் ஒரு பகுதி. நடுநிலைமையாக, நேர்மையாக முஸ்லிம்களோடு இணைந்து சேர்ந்து அவர்கள் செய்வதை அநியாயம் என்று பேசுகின்ற இஸ்ரவேலர்களும் ஏனைய நாடுகளிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்குரிய சான்றுகளை நாம் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். எனவே யூதர்கள் என்பவர்கள் பனு இஸ்ராயலுடைய ஒரு பகுதி. பனு இஸ்ராயல்கள் எல்லோருமே யூதர்கள் அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 4 பரம்பரைகள் அப்படியே நபிமார்கள் ரசூல்மார்கள் அப்படியே கண்ணியமான பரம்பரையாக தொடர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அவர்களுடைய பரம்பரையில் தான் நபிமார்கள் வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அபுல் அம்பியா, நபிமார்களின் தந்தை என்றால் என்ன? அதிகமான நபிமார்களை தன்னுடைய பிச்சலங்களிலே வரும் பாக்கியம் பெற்ற தந்தை. சரி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம். இதுவே யூதர்களுடைய பொறாமைக்கு ஒரு காரணம். இறுதி நபி எங்களுடைய ஃபேமிலியிலே வரவில்லை. பொதுவாகவே இஸ்ரவேலர் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய இனத்துடைய தன்மை, இனத்துடைய ரத்தம், இனத்துடைய வெறி, இனத்துடைய அந்த என்ன இஸ்லாத்துடைய எதிர்ப்பு சிந்தனை இருக்கிறது. ஆனால் யகூதிகள் என்பவர்கள் புரிய வேண்டும். அந்த யகூதா என்பவருடைய பரம்பரையில் வந்தவர்கள் எல்லோரும் தன்மைகளிலே அல்லாஹ் குர்ஆனிலே அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்கள் என்ற அமைப்பில் பேசுகின்ற பொழுது பனி இஸ்ராயல்கள் எல்லோருமே உள்ளடங்குவார்கள். எங்கெங்கெல்லாம் வேதக்காரர்களிலே உண்மையான ஈமான்தாரிகளாக இருந்தவர்களை அல்லாஹ் சில இடங்களிலே நல்ல பண்புகளை புகழ்ந்து பேசுகிறார். அவர்களிலே ஈமான்தாரிகளும் இருந்தார்கள் என்று பேசுகிறார். அவர்களிலிருந்து எத்தனையோ இஸ்லாத்துக்கு வந்து சஹாபாக்களாக மாறியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சபித்து கூறப்படுகின்றவர்கள் அதிகமாக பெரும்பாலும் இந்த யகூதிகள் என்ற அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் தான். சரி, அடுத்த விடயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதலாவது பிள்ளை கிடைக்கிறது 88 வயது. வயோதிபத்தை ஆரம்பித்த பிறகு நீண்ட காலம் என்னை குழந்தையுடைய நல்ல குழந்தைகளைத்தா, நல்ல சாலிஹான குழந்தைகளைத்தா என்று துவா கேட்டுக் கொண்டு வந்தவர்கள் அல்லாஹ் கொடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வயோதிப பருவத்தில் முதலாவது படிப்பு என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே? நம்பிக்கையோடு துவா கேட்க வேண்டும். நம்பிக்கையோடு துவா கேட்கின்ற பொழுது துவா ஏற்றுக்கொள்ளப்படும். நிராசையாக கூடாது. துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கிடைக்கும். கிடைத்தது லேட்டாக முதலாவது குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற குழந்தை. நன்றி செலுத்தினார்கள். இஸ்ஹாக் என்ற குழந்தையும் கிடைத்தது. கண்ணியமான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரபலியமான 2 மனைவிமார்கள், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். தந்தை ஒன்று, தாய்மார்கள் வேறு. கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர்களுக்கு மொத்தம் 4 மனைவிமார்கள், மொத்தம் 10-11 குழந்தைகள். முதலாவது குழந்தையே தாமதித்து கிடைத்தது. லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். அடுத்த படிப்பினை, நன்றி மனப்பான்மையோடு நடந்து கொள்ளும் பொழுது நியாமத்துகள் பெருகும், கூடுதலாக கிடைக்கும். முதல் குழந்தையை கிடைக்கிறது வயோதிப பருவத்தில். ஏங்கி ஏங்கி ஆதங்கப்பட்டு கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடம் துஆ கேட்ட பிறகு கிடைத்தது. அதற்கு பின்னால் 9 அல்லது 10 குழந்தைகள், 4 மனைவிமாருக்கும் கிட்டத்தட்ட 10-11 குழந்தைகள் இருந்தார்கள் என்று வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேர் பிரபலியமான நபிமார்கள் ரசூல்மார்கள் என்பதனால் குர்ஆன் பேசுகிறது, லஇன் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயம் நான் அந்த அருட்கொடைகளை விஸ்தரிப்பேன், அதிகமாக்கி தருவேன் என்ற அந்த நன்றி மனப்பான்மை. ஷாக்கிரல்லி அன்ஆமி, அல்லாஹ்வுடைய நன்றி, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நன்றி உள்ள அடியாராக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறார். நன்றி செலுத்தினார். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வைசாக். நன்றியை பாருங்கள், வார்த்தையை பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லதி வஹபலி, எனக்கு நன்கொடையாக தந்தான். அலல் கிபர், வயோதிப பருவத்தில். துஆவிலே சொல்கிறார்கள், அலல் கிபர், வயோதிப பருவத்தில். இஸ்மாயில வ இஸ்ஹாக், இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் வயோதிப பருவத்தில் எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த நன்றி மனப்பான்மை இன்னும் 9 குழந்தைகள் கொடுப்பதற்கு காரணமாக அமைந்தது. அடுத்த படிப்பினை சிறுபராயந்தத்தை படிப்பினைதான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய உதவி நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நம்பிக்கை. பச்சிளம் குழந்தையின் தாயையும் கொஞ்சம் ஈச்சம்பளத்தையும் தண்ணீரையும் கொடுத்து விட்டு, யாருமே இல்லாத இடம் பாலைவனத்திலே விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தீனுக்காக தீன்பணிக்காக செல்கின்ற பொழுது மனைவி கேட்கிறது, இந்த இடத்தில் எங்களை விட்டுவிட்டு போகிறீர்களே, உங்களுக்கு யார் விட சொன்னது, யார் சொல்லி செய்கிறீர்கள்? அவர்கள் அல்லாஹ்வா விட சொன்னான் என்று கேட்கிறார்கள். அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ்வா விட சொன்னான். மனைவியும் பக்குவப்பட்டிருந்தார்கள், ஈமானிய பெண்ணாக இருந்தார்கள், ஆமென்று செய்கினை செய்தார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், நீங்கள் தைரியமாக போகலாம். கண்ணியமானவர்களே, கணவன் மனைவி 2 பேரிடமும்
மார்க்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டிலே ஸ்ரீதேவிகள் உருவாகும், அந்த வீட்டிலே நல்ல குடும்பம் உருவாகும், நல்ல கௌரவமான பரம்பரை உருவாகும் என்பதற்கும் ஒரு சிறந்த சான்று. கண்ணியமான அந்த பிள்ளை ஈச்சம்பளம் முடிகிறது, தாயுடைய தண்ணீர் முடிகிறது, பச்சிளங்குழந்தை பாலூட்ட வேண்டும், உடம்பிலே தெம்பு வேண்டும், சக்தி வேண்டும். கண்ணியமான ஓடுகிற சபாவுக்கும் அருவாவுக்கும் இடையிலே ஏதாவது கிடைக்கும். யாராவது மனிதர்களை காணலாம், துவா கேட்கிறார்கள், விட்டுவிட்டு என்னுடைய குடும்பத்தில் சிலரை விட்டுவிட்டு செல்கிறேன் யா அல்லாஹ். இந்த பாலைவனத்திலே பயிர்பச்சை இல்லாத இந்த வெறும் பூமியிலே, வறட்சியான பூமியிலே இந்த பைசிக்கல் முஹர்ரம் உன்னுடைய புனித ஸ்தலத்துக்கு பக்கத்திலே விட்டு செல்கிறேன். முதலாவது துவாவில் எதை கேட்டார்கள்? எதை சொல்லி இருக்க வேண்டும்? யா அல்லாஹ், கொஞ்சம் ஈச்சம்பளம் தான் கொடுத்திருக்கிறேன், கொஞ்சம் தண்ணி தான் கொடுத்திருக்கிறேன், டைமுக்கு டைம் சாப்பாடு ஏற்பாடு செஞ்சு கண்ணியமனை கிடைக்கும் அளந்ததற்கு முதலாவது கேட்ட துவா ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், இவர்கள் தொழ வேண்டும், இவர்கள் தொழ வேண்டும். மனைவியும் குழந்தையும் பன்மையாக துவா கேட்கிறார்கள். இருப்பது இருவர், அதில் ஒருவருக்கு தான் தொழுகை கடமை, மற்றவர் குழந்தை. பன்மையான துவா லியுகீமுஸ் ஸலாத், இவர்கள் தொழ வேண்டும். தூர நோக்கோடு பரம்பரைக்கே துவா, துவா தூர நோக்கோடு கேட்க வேண்டும், தொழ வேண்டும். மக்கள் கூட்டத்தை இவர்களுக்கு ஆதரவாக ஆக்கிக் கொடு, உதவியாக ஆக்கிக் கொடு. இவர்களுக்கு மூன்றாவது ரிஸ்க் கொடு, கனிவர்க்கங்களை கொடு. கண்ணியமானவர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலை முடுக்கில் எங்கு அறுவடை செய்யப்படுகின்ற பலமும் மக்காவில் கிடைக்கும் துவாவுடைய பரக்கத். அப்படிப்பட்ட துவா. அந்த துவா என்ன நடந்தது? பசி, பிள்ளை அழுகிறது, 7வது சுட்டு முடிகிறது. ஜிப்ரீல் அவரை ஏதோ தட்டுகின்ற தோண்டுகின்ற சத்தம் கேட்கிறது, நிலத்தை தோண்டுகின்ற சத்தம். ஓடி வந்தால் அங்கே மனித ரூபத்தில் அல்லது ஜிப்ரீல் வந்திருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? தோண்டின தண்ணீர் வருகிறது, நீரோற்று அப்படி பொங்கி எழுந்து பீரிட்டு வருகிறது. அவர்கள் தண்ணீரை தேவையான சேமித்து விட்டு போதும் போதும் என்று சொல்லுகின்ற பொழுது அது அப்படியே பீரிட்டு வெளியாகின்ற தன்மை அப்படியே இல்லாமலாகி அது ஊட்டுக்கண்ணாக இருந்தது. சொன்னார் உம்மு இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய தாய் அப்படி போதும் என்று நிறுத்தி இருக்காவிட்டால் அது பீரிட்டு ஓடுகின்ற ஒரு நதியாக மாறியிருக்கும். கண்ணியமான எத்தனை கோடான கோடி லீட்டர்கள் இதுவரைக்கும் அருந்தப்பட்டு, கோடான கோடி லீட்டர்கள் உலகத்துக்கும் விநியோகிக்கப்பட்டு, எப்பொழுதாவது சில வேறு வேறு காரணங்கள் தடுக்கப்பட்டது. எப்பொழுதாவது ரந்தம் இல்லை, ரந்தம் பற்றாக்குறை, ரந்தம் இந்த முறை யாரையும் கொண்டு போக முடியாது, வேறு காரணங்களெல்லாம் தடுக்கப்பட்டது கொண்டு போவது. ஆனால் கண்ணியமான கோடிக்கணக்கான லீட்டர்கள் பவுசர்கள் என்ன பம்ப் பண்ணப்பட்டும் இன்று வரைக்கும் வற்றாத ஒரு ஊட்டுக்கண்ணாக கிணறாக இருக்கிறது என்றால் எந்த நோக்கத்துக்கு அருந்தப்படும் அந்த நோக்கம் நிறைவேறும். சாப்பாட்டு பசிக்கு உணவு, நோய்க்கு நிவாரணி என்றெல்லாம் சொல்லப்பட்ட சந்தம் அந்த குடும்பத்துடைய தியாகம். படிப்பினை அடுத்தது 2 படிப்பினையோடு ஐயாவை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமானே, நெருப்பு நிகழ்வுகளில் பேசப்பட்டிருக்கும், கேள்விப்பட்டிருக்கும். வெளிச்சூழல், வெளி சந்தர்ப்பம், சூழல் என்ன எதிர்மறையாக, நெருக்கடியாக, நெகட்டிவாக இருக்கும். அதிலிருந்து பாசிட்டிவான, நேர்மறையான, பாதகமான சூழலில் சாதகமான முடிவை அல்லாஹ் வெளியாக்குவார். அதில் ஒன்றுதான் நெருப்புக்கு தண்ணீரை மலையை கொலைவிட்டு அணைத்திருக்கலாம். இல்லை, நெருப்பை நெருப்பாகவே வைத்து கனிமனை கட்டியிருந்த கயிறை அல்லாஹ் அந்த நெருப்பை எடுத்தது அல்லாஹ்வுடைய கடவுளை. கயிறை விட மிருதுவான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உரோமம் எரியவில்லை. கேட்கப்பட்டது, நீங்க மிக என்ஜாய் பண்ணிய நாட்களவை, மிக சௌகரியமாக சுகண்டியாக துன்யா உங்களுடைய வாழ்நாளிலே கடந்த இன்பமான சுகண்டியான சௌகரியமான நாட்கள் எவை? நெருப்பில் இருந்த 40 நாட்கள். கசப்பை இனிப்பாக, நெருப்பை குளிராக அல்லாஹ் கொடுத்தார். கண்ணியமானே, அது எந்த நிலைமை நெருக்கடியாக இருந்தாலும் அல்லாஹ் நாடுவதுதான் நடக்கும் என்ற நம்பிக்கை அங்கு பாடும். அங்கே அரசன், நான் தான் அரசன் என்று வாதிட்டுக் கொண்டிருந்த ஒரு கருத்து நும்ரூத். அந்த நும்ரூதுக்கு முன்னால், நீ அரசனா, நீ படைப்பவனா, ஏழுமென்றால் கிழக்கில் இருக்கின்ற சூரியனை மேற்கிலிருந்து உதிக்க செய்வார்ப்போம். சூரியனுடைய கட்டுப்பாடுதானே. கிழக்கிலே உதிக்கின்ற சூரியனை மேற்கிலிருந்து உதித்து காட்டு, மேற்கிலிருந்து உதிக்க வைப்பார்ப்போம். கபர், அந்த நிராகரித்த பாவி திகைத்து போனான், ஷொக்காகினான் என்று
நான் தான் இறைவன் என்று தெய்வீக வாதாட்டம் புரிந்தவனுக்கு முன்னாலும் ஈமானிய பிரச்சாரத்தை தைரியமாக முன்வைத்த படிப்பினையை அந்த நிகழ்விலே பார்க்கிறோம். ஏராளமாக சொல்லிக் கொண்டே போகலாம். நீண்ட காலத்துக்கு பின்னால் கிடைத்த குழந்தை, தொங்கிக் கொண்டு வருகின்ற, தொத்திக் கொண்டு ஓடுகின்ற, ஓடியாடி விளையாடுகின்ற, எங்கு போனாலும் தந்தையை பின்துயர்ந்து வருகின்ற அந்த பருவத்திலே காண்கிறார்கள் கனவை, அருபிள்ளை அருங்கல் இப்ராஹிம் பிள்ளையை. எப்படி இருக்கும்? அல்லாஹ்வை கேட்டார்களா? யா அல்லாஹ், துஆ கேட்டு கெஞ்சி கதறி பச்சாதாபப்பட்டு வயோதிப பருவத்தில் குழந்தையை தந்துவிட்டு சிறுபராயம் இப்பொழுது அந்த பிள்ளை அறுக்க சொல்கிறாயே உரிமையோடு கேட்டார்களா? இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் சரணடைந்தார்கள். புத்தியை பாவிக்கவில்லை, இமோஷனலை பாவிக்கவில்லை, தன்னுடைய உணர்ச்சியை பாவிக்கவில்லை, உணர்வை பாவிக்கவில்லை, தன்னுடைய சென்டிமெண்டை பாவிக்கவில்லை, குழந்தை என்ற அந்த பேரண்டிங்கை பாவிக்கவில்லை. அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் நான் செய்வேன், அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் அறுக்க சொல்கிறான், நான் அறுப்பேன். ஆனால் பிள்ளை சின்ன பிள்ளை அல்லவா, அவரை கொஞ்சம் தயார்படுத்த வேண்டும். கேட்டார், பந்தூர் மாதா சாரா, இப்படி அல்லாஹ் அறுக்குமாறு நபிமாருடைய கனவெல்லாம் வகை செய்ய வேண்டும். கனவு கண்ட மகனே, உன்னுடைய கருத்து என்ன? அனுமதி அல்ல, கொஞ்சம் மகனுடைய நிலைப்பாட்டை பார்க்க. அந்த மகனும் பலப்படுத்தப்பட்ட, பண்படுத்தப்பட்ட, நெறிப்படுத்தப்பட்ட பிள்ளை. உமர், அன்பு தந்தை, உங்களுடைய கட்டளை என்னவோ அதை செய்யுங்கள், அல்லாஹ் சொன்னதை செய்யுங்கள். அறுக்கிறார்கள். அங்கே நெருப்பு எரிகிறது, எரிக்கவில்லை. நெருப்பு தானாக எரிகிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எரிக்கவில்லை. இங்கு கத்தி கழுத்தை அறுக்கவில்லை, சக்தியை அறுக்கும் தன்மை அல்லாஹ் எடுத்தான். அதிலிருந்து வந்ததுதான் குர்பா. தன்னுடைய பிள்ளையே தியாகம் செய்ய முன்வந்த அமல்தான் குர்பா. ஐயா, சிறப்புகள் ஏராளம். கனிமலே இன்னாசைன சூறாவில் எல்லாம் சொல்கிறார், தொழுங்கள், பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், அறங்கள். பெருநாள் தினத்தன் அறுப்பதுதான் சிறந்தது. ஏனைய நாட்களும் அனுமதி இருக்கிறது. அந்த பெருநாள் திறனை முடித்துக் கொள்வது சால சிறந்தது, எல்லாவற்றுக்கும் லேசாக இருக்கும். அறுத்து பலியிடங்கள். கண்ணியமானே, ஒரு சிறப்புகளையும் ஒழுக்கங்களையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். உதுஹியா சொன்ன நபி அவர்கள், இந்த உதுஹியா என்னவென்று கேட்கப்பட்டது. சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறை என்ன கிடைக்கும்? குல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு முடிக்கும் நன்மை கிடைக்கும். ஒவ்வொரு முடிக்கும், மாட்டுடைய ஆட்டுடைய உரோமங்கள் ஒட்டகம் கொடுக்கப்படுகிறதா, ஒவ்வொரு உரோமத்துக்கு நன்மை கிடைக்கும். அடுத்த நபியவர்கள் ஃபாத்திமா ஐயா, பெண்களும் பெண்களுடைய பதவியிலும் தூண்டப்பட வேண்டும், பெண்களும் பங்கெடுக்க வேண்டும். பெண்களுக்கும் குர்பான் உதவியுடைய அமல் நிறைவேற்ற முடியும். குடும்பத்தை ஆண்களுக்காக பெண் கணவரிடம் இருக்கிறது, பெண்ணுக்கும் வேறாக பண வசதிகள் இருக்கின்றன. அவர் ஒரு செல்வ சீமாட்டியாக இருந்தால் பெண்களும் தன்னாக முன்வந்து அறுக்கின்ற வழிகாட்டலை சொல்ல மகள் குர்பான் கொடுக்கின்ற பொழுது, பாத்திமா, குர்பான் கொடுக்கின்ற இடத்தை கொஞ்சம் சமூகம் அளிங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் அந்த குர்பானை அறுக்கின்ற அந்த இரத்த சொத்து கீழே விழ முன்னால் அல்லாவிடத்திலே அறுக்கின்ற அந்த குர்பான் கொடுக்கின்றவருக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும். இரத்த சொத்து கீழே விழ முன்னால் நிலத்திலே கழுத்தை வைத்து அறுக்கிறோம். இரத்த சொத்து கீழே விடுவதற்கு எவ்வளவு நேரம், எவ்வளவு தூரம், அதற்கு முன்னால் அல்லாவை அந்த உதவியாவுடைய அமல் அல்லாவுடைய திருப்தியை பெற்று தருகிறது, அந்தஸ்து கிடைக்கிறது. அதே போல கண்ணியமானே, எல்லாமே சராசி மீதான நெருக்கப்படும். அதனுடைய உரோமங்கள், அதனுடைய குடல்கள், அதனுடைய நகங்கள், அந்த குர்பானை. அதனால்தான் கணிதர்கள் நபியவர்கள் கூட நல்ல கொங்குள்ள பெருத்த பருமனான ஆடுகளை அறுத்தார்கள். குறையில்லாத ஆடுகள் அறுக்க சொல்லப்பட்டிருக்கின்றன. ஏன் ஏன் அது நமக்காக நெருக்கப்படும். இங்கு நிற்பது விலை கொடுத்து வாங்க, அங்கு நிற்பது நம்முடைய சொர்க்கத்துடைய அந்தஸ்தை கூட்ட பாரியாமல். கண்ணியமானவர்களே, இது முதலாவது. இன்று மகரிபுக்கு முன்னால் முடிகள், நகங்கள் ஒலியாவுடைய நீயத் உள்ளவர்கள் கலைந்து கொள்ள வேண்டும். முடிகள் என்று சொல்கின்ற பொழுது மீசை, தலைமுடி, இதுதான் முடி. களையப்பட வேண்டிய முடிகள் கலைந்து கொள்ள வேண்டும். வளர்க்கப்பட வேண்டியது களையப்படக்கூடியது அல்ல.
அடுத்தது கண்ணியமானவர்களே, இரண்டாவது விடயம், அறுக்கின்ற விடயத்திலே ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டும், நிறைய உரிமைகள் பேணப்பட வேண்டும். அதை நாங்கள் நிர்வாக ரீதியாக அந்த துறையில் இருக்கக்கூடிய வழிகாட்ட வேண்டும். சுருக்கமாக மிருக உரிமை இஸ்லாத்திலே பேணப்பட்டிருக்கிறது. வேறு எந்த மதத்திலும் வழிகாட்டப்படாதாலும் ஒருவர் அறுக்கிறார், ஏனைய ஒட்டகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது, இவர் அறுக்கிறார், இன்னொரு ஒட்டகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது, அவருடைய கண்ணெல்லாம் ஒரு வகையாக நிழல்கிறது. கூப்பிட்டார்கள், ஏய் என்னப்பா அது அறுக்கும் பொழுது உயிரை போக்குகிறாய், அதை அறுக்க முன்னால் உயிரோடு கொள்ளுகிறாய். ஒரு பிராணி பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்னும் ஒன்றை அறுப்பதை நபியர்கள் தடுத்தார்கள். கத்தியை சீட்டிக் கொள்ள சொன்னார்கள். அறுத்த பிராணிக்கு ஓய்வு கொடுக்க சொன்னார்கள். உடனே உரித்து துடிக்க துடிக்க உரித்துவிட்டு அடுத்த ஓடருக்கு ஓடுவது அல்ல, பணம் சம்பாதிப்பதற்காக மன்னிக்க வேண்டும். அறுக்கின்றவர்கள் ஒழுங்குமுறையாக அறுப்பதற்கு அறுக்கும் உரிமையாளர்கள் அதற்கு வழிகாட்டப்படாவிட்டால் இவர்கள் செய்கின்ற பாவம் உங்களையும் சேரும். ஒழுங்காக இரத்தம் வெளியாக வேண்டும், துடிப்பு நிற்க வேண்டும், ஓய்வு கொடுக்க வேண்டும். கண்ணியமான அதற்கு பின்னால் தான் இடைவெளி விட்டு தான் உரிக்க வேண்டும். ஒரு பல இடங்களிலே ஓடித்துக் கொண்டு ஓடி ஓடி திரிந்து கண்ணியமான இங்கு அரைகுறையாக செய்துவிட்டு போவோம் என்றால் அந்த பாவத்துக்கு ஆளாகும். சொன்ன முறையிலே செய்ய வேண்டும். அடுத்தது கண்ணியமானவர்களே, வியாபாரம். இதில் இரண்டு விடயங்களை சொல்லுகிறேன், வாங்குகின்றவர்கள் விற்கின்றவர்கள். இறுதி விடயம் ஒன்று சரியாக விளங்க வேண்டும். இதோ இபாதத், இது நாம் பணம் சம்பாதிக்கின்ற சீசன் அல்ல. ஒரு நாட்கள் 1000 ரூபாவுடைய மாமிசம் குர்பான் காலத்திலே 3000 ரூபாய் மாறக்கூடாது. 2-3 மடங்குகள் விலை போகக்கூடாது. எப்படியோ வாங்குவார்கள் பணக்காரர்கள். ஆனால் கண்ணியமான ஒரு அளவு வசதி உள்ளவர்கள் அவர்கள் அதை குர்பான் என்னுடைய பட்ஜெட்டுக்கு இது சரி வரவில்லை என்று கொடுக்காமல் ஒரு 5, 10, 20, 30 பேர் கொடுக்காமல் பின்வாங்கினால் மேலதிகமாக இதை ஒரு வியாபாரமாக ஒரு கை மாறி 4 அங்கிருந்து வருகின்ற ஒரு மாட்டுக்கு வருகின்றவரிடம் 6வதாக வந்து சேர்ந்து கண்ணியமானவர்களே அது அப்படியே குர்பானுடைய அமல் விடுபடும் என்றால் இந்த வியாபாரிகளும் அந்த அமலுக்கு நன்மைக்கு பூட்டாக நன்மையை மூடுவதற்கு காரணமாக தடையாக இருப்பதற்கு நபி அவர்கள் கேவலமான சாப வார்த்தை இருக்கிறார்கள். வயல் யார் நலவுக்கு பூட்டாக நலவுக்கு தடையாக ஒரு இபாதத் நடப்பதற்கு தடையாக தன்னுடைய வியாபாரத்தை அமைத்து இந்த குர்பானுக்கு தடை விதித்தால் வயலுன் அவரை கேவலமும் அறிவும் நாசமும் உண்டாகட்டும். நியாயமாக வில்லுங்கள், லாபத்தை விட்டுக் கொடுக்க சொல்லவில்லை, நியாயமான விலைக்கு வில்லுங்கள். அதிலே கண்ணியமானவர்களே இதை மாஃபியாவாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அதை சொல்லி வாங்குகின்றவர்கள் பணத்தை கொடுத்து மிருகத்தை சொந்தமாக்கி நீங்கள் பங்குதாரிகளை யார் அறுப்பது, நீங்கள் தனியை கொடுக்க நீங்கள் முடியுமா, நீங்கள் அறுப்பது, இதை சிறந்த முறை. ஒரு முறை செய்கிறோம், கெஸ்ட் பண்ணுகிறோம், அறுக்கிறோம், உரிக்கிறோம், இறைச்சியை வாங்குவது. ஆரம்பத்தில் சொன்னேன், அறுக்கின்ற பொழுது விழுகின்ற இரத்த துளி வியாபாரி அறுத்தால் அது அந்த இரத்த துளி யாருக்குரியது? கண்ணியமான வியாபார நோக்கத்தில் அவர் இருக்கிறார். நிறுத்து வாங்குவது என்பது அது 2ஆம் கட்ட அனுமதியை தவிர அந்த மாட்டை நாம் வாங்கி நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டு குர்பான மஸ்தினூடாக குடும்பம் சார்பாக நாம் செய்வதுதான் சிறந்தது. அதே போன்று எஸ்டிமேட் பண்ணினோம், 300 ராத்தல் மாடு விலை கொடுத்தோம், அறுத்தோம், முறித்தோம், ஒரு 10-20 ராத்தல் குறைந்து விட்டது, கை செய்தப்பட தேவையில்லை. வியாபாரம் பேசப்பட்டு கெஸ்ட் பண்ணப்பட்டு எஸ்டிமேட் பண்ணப்பட்டு வாங்கினோம் என்றால் கண்ணியமானவர்களே அதில் கூடுதல் குறைவு ஏற்படுவது 2 சாதனம் பொருந்திக் கொள்ள வேண்டும். விற்றவர் கூடுதலாக அவருக்கு கிடைத்தது வைத்த பிறகு விலை குறைத்தடுத்து விட்டு என்று கை செல்லப்படவும் தேவையில்லை, வியாபாரம் முடிந்துவிட்டது. வாங்கியவர் குறைந்தவர்கள் கை செல்லப்படவும் தேவையில்லை. அந்த விடயத்திலும் கவனம் செலுத்துவோம். எனவே பேசப்பட்ட விடயங்களை சிந்தனை கெடுங்கள். குர்பானுடைய விடயத்திலே சில ஏழைகள், அனாதைகள், விதவைகள், பொருளாதார பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள், வறுமை கோட்டிலே வாழக்கூடியவர்கள் துல்ஹஜ் மாதத்தில் தான் கொஞ்சம் மாமிசம் சாப்பிடுகிறோம் என்று வாயால் சொல்ல கேட்டிருக்கிறோம். எனவே இந்த விடயத்தில் அமலிலே இயலுமான அளவு பங்கெடுப்போம். எல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருகின்ற துல்ஹஜ்ஜுடைய நாட்களை ஹஜ் பெருநாளுடைய அமல்களை
சீரும் சிறப்புமாக நிறைவேற்ற கிருபை செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, அவருடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, வருகின்ற துல் அஜ்மாத்தை சிறப்பிக்க கிருபை செய்வாயாக, எல்லா அமல்களிலும் பங்கெடுக்க கிருபை செய்வாயாக, எல்லா அமல்களையும் உன்னுடைய திருப்திக்காக செய்ய கிருபை செய்வாயாக. எல்லா அமல்களுக்கு எந்த தடையும் வராமல் எல்லா வசதி வாய்ப்புகளும் நமக்கு ஏற்படுத்தி தருவாயாக. அமல்களை உனக்காக திருப்தியோடு மனம் கொண்டு செய்கின்ற பாட்டியை தருவாயாக. நம்முடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. நமக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை சீராக்குவாயாக. உலகத்திலே சிறப்புப்படுகின்ற முஸ்லீம்களுக்கு உதவி செய்வாயாக. குறிப்பாக நம்முடைய பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக. அந்த யூதர்களை நீ யாரெல்லாம் தடுத்து நிறுத்துவாயாக. அவர்களுக்கு மல்லிநேயங்களை கொடுப்பாயாக. ஹிதாயத் இல்லை என்றிருந்தால் அவர்களை எப்படி கண்டிக்க வேண்டும் அப்படி கண்டிப்பாயாக. அவருடைய கெடுபிடிகள் முஸ்லீம்களை இஸ்லாமிய புனிதஸ்தலங்களை பாதுகாப்பாயாக. உயிர்களை மான மரியாதைகளை பாதுகாப்பாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.